ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது மகள் சௌந்தர்யா மூலமா இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அவருக்கும் எனக்குமான இந்த படமா இருக்குது. ஜெய்பீம் நல்ல ஒரு படம் தான். ஆனால் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கெலாம் செட் ஆகாதுப்பா. ஒரு கமர்ஷியல் இருக்கணும், ஒரு ஆடியன்ஸுக்கு அப்படியே ஒரு மாசா கெத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அவர்கிட்ட நான் அதை சொல்ல, அவர் யோசிச்சுட்டு ஓகே சார், நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்ல அடுத்த 2 நாளில் வந்து கதையோட வந்து நின்றுட்டாரு. உடனே கதை நீங்கள் எப்படி என்ன மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் உங்களுடைய கதை வந்து என்னுடைய கதை வந்து நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மாதிரிலாம் இருக்காது, என்னுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞானவேல்ராஜ் அவர்கள் சொல்ல, ரஜினி நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன் ஹா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது என்னன்னா வந்து நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி படம் பண்ணணும்னு நான் அவங்க கிட்டேயே பண்ணிட்டு போயிடுவேன், எதுக்கு நான் உங்ககிட்ட பண்ணணும், உங்ககிட்ட படம் பண்ணுறதுனா உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய சாயலில் அந்த கதை அம்சம் இருக்கணும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் என்னுடைய அந்த உயரத்துக்கு தகுந்த அந்த மாதிரியான லெவலில் இருக்கணுங்கிறத தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதா அவரும் சொல்லியிருக்கிறார்.